ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறோம். வழியாக சென்னை வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா நாங்கள் சென்னைக்குள்ளே வரும்போதே போட்டில் தான் வருவோம்னு நினச்சோம். எப்படி இருக்க வேண்டியவன் கூட போய் சீக்கிரமாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு பார்த்தா ஆனால் நீங்கள் வேண்டாம் வாங்க அப்படின்னு என்னை கழட்டி விட்டு போயிட்டாங்க. அவங்க முன்னாடி போனதுக்கப்புறம் எல்லா இடம்லாம் பார்த்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கோயிலே மூடி இருந்தது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஐயரே கோயிலை திறந்தார். அங்கே இருந்த பரபரப்பில் நாங்கள் விளாக் எடுக்கவே மறந்துட்டோம். டயரில் தூங்கிட்டோம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஐயோ காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. என்ன தெரிகிறது? என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. பொண்ணு மாப்பிள்ளை கார் பேக் சீட்டில் உட்கார வச்சு பேக் கண்ணாடி மிரரில் அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம கல்யாண மண்டபத்துக்குள்ளே தான் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னோன்னா பக்கத்தில் தான் டேம் இருக்குது, வாங்க அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு இது பண்ணாங்க. அங்கே இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸையும் சமாளிச்சு கூட்டுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது எங்கள் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் தெரியும். ஸோ அப்படி நாங்கள் எடுத்து ஏகப்பட்ட ஃபுட்டேஜ்லாம் இருக்குங்க. பட் ஆனால் அதை போடலாமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் அதை பொறுமையாக போடலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஜில் ஃபோட்டோஸில் நம்ம போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே செம்மையாச்சுங்க. அதுவும் ஒயிட் ஷாட்லாம் எடுத்ததுலாம் அந்த மொத்த டேமும் அவங்க நிற்க வச்சு கவர் பண்ணி சூப்பராக ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக வச்சுங்க. வழியாக வந்த வெட்டிங் ஷூட்ஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஓரளவுக்கு மேட்டுலாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ போய் மறுபடியும் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்புறது தான். ஸோ சென்னைக்கு போகும்போது என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம் ஃபேஸ் பண்ணுறோங்கிறத அப்படியே உங்களுக்கு எடுத்து அப்டேட் பண்ணுறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வேற ஒன்றும் இல்லை. ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறோம். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. அருமையான கதவுக்கு அருமையான போட்டு முடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் மறக்காம இதில் மெயினாக சொல்ல மறந்துட்டோம். ஏன்னா நைட் வந்து பாத்ரூம் போனால் லைட் தெரியல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பாத்ரூம்ல இருந்த வாளி உடஞ்சிருக்கு, தண்ணி பிடிச்சா ஒழுகுது வாளி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மண்டபத்துக்கு நாங்க எதுவும் குறை சொல்லலை. கொஞ்சம் ரூம் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வாய்ப்பு இல்ல ராஜா. அதெல்லாம் மட்டும் சொல்லுவாங்க இங்க கூட. நன்றி அண்ணா. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. வழியா சென்னை வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா நாங்க சென்னைக்குள்ள வரும்போதே போட்ல தான் வருவோம்னு நினைச்சோம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் ஆரஞ்சு நாட்டுலாம் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. பஸ்லயே வந்துட்டோம். பெருசா மழை இல்லை, சாரல் மாதிரி தான் பெய்யுது. இன்னும் போர்க்கு நாங்க போட்ல போவோமான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா போர்ல அவ்வளோ தண்ணி வராது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரிப் பக்காவாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரிப் போகிறோம் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக போகும்போது சொல்லுவோம். இங்கேயே இதை முடித்து விட்டு, ஏன்னா வீட்டில் எப்படி இருக்கும்போது தண்ணி இருந்திருக்கா என்னன்னு தெரில, போய் மாற்ற முடிச்சுக்கலாம். இதில் ஏதாவது குறைகள் நிறைகள் பிள்ளைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக் கொள்கிறோம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. சங்கர் vlogs. ரெண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. Hey,